இந்த கேள்வி ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ஒரு ஜியோமெட்ரி கொஸ்டின் தான். இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. வரைபடத்தில் M என்பது YZ இன் மையப்புள்ளி, கோணம் XMZ = 32 டிகிரி மற்றும் கோணம் XYZ = 16 டிகிரி. கோணம் XZY இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. இதுல Mங்கிறது மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? மிட் பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்னா மையப்புள்ளின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பக்கத்தை சம அளவா பிரிச்சுச்சு அப்படின்னா அதான் மையப்புள்ளின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா இதுல XMZ, அதாவது இந்த மிடில் லெட்டரை தான் நம்ம கோண அளவு எடுத்துக்கணும். சரியா? எம்மோட கோண அளவு என்ன அப்படின்னா 32 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் XYZ, அதுலயும் நம்ம இந்த மிடில் தான் எடுத்துக்கணும். அப்ப ஒய்யோட அளவு 16 டிகிரி. சரியா? இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா the value of XZYனா இந்த மிடில் இசட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப நான் சொல்ற ரூலை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த ரூலை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ஆன்சரை போட்டுடலாம். சரியா? வித்தின் 20 செகண்ட்ஸ்க்குள்ளேயே கண்டிப்பா போட முடியும். இந்த ரூலை மட்டும் நான் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி இந்த 2 ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இன்டீரியர் ஆங்கிள், இந்த 2 ஆங்கிள் இதை ஆட் பண்ணோம்னா இந்த வெளிக்கோணம், இந்த உட்கோணத்தோட கூடுதல் இந்த வெளிக்கோணத்துக்கு சமமா இருக்கும். அல்லது இந்த 2 உட்கோணத்தை கூட்டினீங்கன்னா, சரியா, கோணம் எக்ஸையும் கோணம் இசட்டையும் கூட்டினீங்கன்னா இது எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த எம்முக்கு சமமா இருக்கும். சரியா? அதை மறக்கவே கூடாது. சரியா? அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 16, இங்க என்ன வேல்யூ வந்துச்சுன்னா இது ரெண்டையும் கூட்டினோம்னா இங்க 32 வரும். அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் 16 இருந்துச்சுன்னா தான் இது ரெண்டையும் கூட்டினோம்னா இந்த மதிப்பு 32 வரும். சரியா? சரி, இப்ப அடுத்த ரூல் என்னன்னா எப்பயுமே ஒரே அளவை கொண்ட கோணத்தோட எதிர்பக்கங்கள் சமமா இருக்கும். இதை மறக்க கூடாது. ஒரே பக்கங்களை கொண்ட ஒரே கோணத்தை கொண்ட எதிர்பக்கங்கள் சமமா இருக்கும், அல்லது ஒரே பக்கங்களை கொண்ட எதிர்கோணங்கள் சமமா இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது 16 அப்படின்னா இந்த பக்கம் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இந்த 11ஓட இந்த எதிர்பக்கமும் சமமா இருக்கும். இதுக்கு எதிர்பக்கம் இது, இதுக்கு எதிர்பக்கம் இது. சரிங்களா? இப்ப இங்க பாருங்களேன், இதோட எதிர்பக்கம் இதுவா, இந்த அளவு என்னவோ அதே அளவு தான் இதோட எதிர்பக்கம் இதுவா, இந்த அளவும் இருக்கணும். சரியா? இப்ப நீங்க அடுத்ததான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்பயுமே முக்கோணத்தோட கோணங்களின் கூடுதல் 180 இருக்கும். சரியா? அப்ப இந்த 3 ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் கூட்டினா 180 வருமா? அதுல ஒரு ஆங்கிள் 32னா மற்ற 2 ஆங்கிளும் சமம் அப்படின்னா அதை ரிமைண்டரிங் வேல்யூ வரும்ல, 180ல இருந்து ரிமைண்டர் வேல்யூ வரல, அதை டிவைட் பை 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துருங்க. சரியா? அப்ப 180ல இருந்து 32 கழிங்க, அப்ப 148 வரும். அதை அப்படியே டிவைட் பை 2 போடுங்க, நமக்கு என்ன வரும்? 74 டிகிரி வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 74 தான். சரியா? சரிங்க, இது போல ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இன்னும் அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.